ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம டேஸ்டி அண்ட் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற என்னோடய சேனல் நேம் பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, இப்போ ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1/4 கிலோ சிக்கன், கருவேப்பிலை, ஒரே ஒரு பல்லாரி, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் மல்லிப்பொடி, மஞ்சள் பொடி இல்லைங்க, மல்லிப்பொடி தான். மல்லிப்பொடி திரிக்கும்போது அது கூடவே 2 மஞ்சள் கிழங்கு போட்டு திரிச்சு வச்சுட்டோம்னா அதில் வண்டு வரதுக்கு சான்ஸ் கம்மி. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. அப்புறம் உப்பு, தேவையான அளவு மிளகாப்பொடி, பெப்பர் அண்ட் தக்காளி வந்து கம்மியாகவே யூஸ் பண்ணிக்கலாம், புளிப்பு ஆகாதவங்க. ஸோ இது வந்து கரம் மசாலா. ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருட்கள். நம்ம இப்போ கருவேப்பிலை கோழி ரோஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் நான் ஒரு பல்லாரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன்ல, அதை தட்டிக்கிறேன். இப்போ நம்ம இதை நல்லா கிளறி விடலாம். இது ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, டார்க் ப்ரௌன் ஆகணும்னு தேவையில்லை, கோல்டன் ப்ரௌன் ஆனால் போதும். கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறோம். எல்லாருமே தக்காளி சேர்ப்பாங்க ஃபஸ்ட்டு, தக்காளியும் மிளகாயும் ஃபஸ்ட்டு சேர்ப்பாங்க. ஸோ நான் என்னோடய ஸ்டைல் எப்படின்னா, ஃபஸ்ட்டு பல்லாரி சேர்த்து அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்கணும். ஸோ பாருங்கள், நான் இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறேன். ஒரே ஒரு டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போது கைவிடாமல் கிளறணும், ஏன்னா அடியில் பிடிச்சிரும். இஞ்சி வெள்ளைப்பூடு வந்து டக்குன்னு அடியில் பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்து கைவிடாமல் கிளறி விட்டுட்டே இருங்க. நல்லா கிளறி விட்டுட்டு அந்த பல்லாரியோட அந்த இஞ்சி வெள்ளைப்பூடும் நல்லா சேர்ந்ததுக்கப்புறமா இதில் நம்ம கருவேப்பிலை சேர்க்க போகிறோம். ஸோ பல்லாரியோட இஞ்சி வெள்ளைப்பூடும் நல்லா சேர்ந்துக்கட்டும். ஆனால் அதிகமாக நல்லா மசிகிற அளவுக்கு வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம கருவேப்பிலை சேர்த்துட்டு அப்புறம் கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டு நம்ம இதை வந்து கிரைண்ட் தான் பண்ண போகிறோம். இதுக்கு சும்மா வறுத்து இது பண்ணுற மாதிரி தான். ஸோ பாருங்கள், நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு கருவேப்பிலையும் ஓரளவுக்கு வேகட்டும். ஆனால் அது வந்து கலர் சேஞ்ச் ஆகாது. ஏன்னா நம்ம பல்லாரியும் இஞ்சி வெள்ளைப்பூடும் ஃபஸ்ட்டே சேர்த்துருக்கிறதுனால, ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இது வந்து கலர் சேஞ்ச் ஆகாது, அப்படி க்ரீனிஷாகவே இருக்கும். ஆனால் அதுக்காக நம்மளோட சிக்கனும் க்ரீனிஷாக மாறிடும் அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். சிக்கன் வந்து நம்ம செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும், அந்த மாதிரி தான் இருக்கும். நான் இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கிட்டேன். தக்காளி சேர்த்துட்டு அது மசிகிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ நம்ம வந்து பல்லாரி எண்ணெயிலே வேக விட்ட மாதிரி, எதுவுமே சேர்க்காமல் வேக விட்ட மாதிரி தக்காளி வேக விடணும்னு அவசியம் இல்லை. நம்ம உப்பு உடனே சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்க்கும்போது சீக்கிரமாகவே அது மசிஞ்சிரும். ஸோ இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு தக்காளி வெந்தால் போதும், ஏன்னா நம்ம இதை கிரைண்ட் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஸோ வந்து நான் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா ஆற வச்சுட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கிரைண்ட் பண்ணால் போதும். இப்போ நான் இன்னொரு பாத்திரத்தில் ஆயில் விட்டுக்கிறேன். அதுவும் குறைய தான் ஆயில் விட்டுருக்கேன். ஸோ ஆயிலுக்கு அப்புறமா நம்ம வந்து இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்க்க போகிறோம். இதில் ஏற்கனவே நம்ம ஒரு டீஸ்பூன் போட்டுட்டு மிச்சம் வச்சுருக்கோம்ல, அந்த இஞ்சி வெள்ளைப்பூடை இதில் நம்ம வெறும் ஆயிலே போட்டுக்கலாம். ஸோ ஆயில் இப்படி நம்ம சேர்க்கும்போது வந்து உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. ஆயில்லையே இஞ்சி வெள்ளைப்பூடு போடும்போது உப்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டு பார்த்துட்டே நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இது வந்து எப்போதும் நம்ம போடுற மாதிரி உப்பு போட்டோன்னா ரொம்ப உப்பு கரிச்ச மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா உப்பு போட்டுக்கோங்க. நான் இப்போ கொஞ்சம் போல் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். ஒரு 2 பிஞ்ச் சேர்த்தா போதும். இது நல்லா எண்ணெயிலேயே புரிஞ்ச மாதிரி வரும் இஞ்சி வெள்ளைப்பூடு. ஸோ அந்த டைமில் நம்ம இதில் மிளகாய் பொடி சேர்க்க போகிறோம், சில்லி பவுடர். ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் நம்ம சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது வந்து சாதாரணமாக சிம்பிள் ரெசிபி கூட நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன். அது என்னென்னா, சாதாரணமாக லைட்டாக ஆயில் ஊற்றிட்டு இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துட்டு மிளகாய் பொடி சேர்த்துட்டு சிக்கன் மட்டும் போட்டுட்டு நல்லா வேக வச்சிடலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காம நல்லா வேக வச்சிடலாம். ஸோ அதுவும் ஒரு ரெசிபி தான், அதுவும் எங்கள் வீட்டில் செய்வோம். ஸோ அது வந்து எண்ணெய் கறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாருங்கள், நான் இப்போ சிக்கன் போட்டுட்டேன், மிளகாய் பொடி சேர்த்துட்டு அப்புறம் சிக்கன் போட்டேன். இதில் வந்து நான் இப்போ மல்லிப்பொடி சேர்க்க போகிறேன்.
மல்லிப்பொடி சேர்த்துட்டு சிக்கனோட சேர்ந்துக்கிற மாதிரி நல்லாவே கிளறி விட்டுருங்க. நான் இப்போ வந்து பெப்பர் பொடி சேர்த்துக்கிறேன், மிளகு பொடி பாருங்கள் நல்லா. அப்புறம் நல்லா கிளறி விட்டுடலாம். இது நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு லிட் போட்டு நல்லா வேக விடணும் சிக்கனோட. அப்போ தான் அந்த கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலா இருக்குல்ல, கருவேப்பிலை மசாலா, ஸோ அதெல்லாம் நல்லா சேர்ந்துடும். பாருங்கள் நல்லா சேர்ந்துடும். இது நல்லா வெந்ததுக்கப்புறமா அந்த எண்ணெய்லாம் தனியாக வரும். அந்த அந்த இந்த ரெசிப்பியிலேருந்து எண்ணெய் வந்து அப்படி தனியாக வரும். பாருங்கள் ஏற்கனவே பாதி வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ தனியாக தெரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளோ தான் ரெசிபி. நல்லா எண்ணெய்லாம் வந்துடுச்சு. ரொம்ப டேஸ்டியான கருவேப்பிலை கோழி ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக இருக்கும். அப்புறம் என்ன வேறு ஹெல்த்தியும் கூட தான். கருவேப்பிலையெல்லாம் தனித்தனியாக எடுத்து வைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.